இந்த ரங்கா மூலியமா வந்து ரம்யா தான் வந்து இது எல்லாத்தையும் பண்ண சொன்னது அப்படின்ற ஒரு உண்மை வந்து தெரிய வரவுமே இப்போ ரம்யாவை கைது பண்ணுறதுக்காக போலீஸ் வீட்டுக்கு வந்துக்கிறாங்க. இந்த ஒரு ட்விஸ்ட்டை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா சாமிதுரையை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணதுக்காக சரி ரம்யாவை போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சாமிதுரை மாரி ஒரு ஒஸ்ட்டான கேரக்டராக பார்க்கவே முடியாதுங்க. வந்து என்ன சொல்லிட்டாருன்னா இந்த மாதிரி நானாக தான் விருப்பப்பட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால தொடர் வீழ்ச்சியை சந்திக்கிறதுனால அவங்க 3 பேரால் ஜீர்ணிக்கவே முடியல. என்னடா இது இப்படியே நடந்துக்கிட்டே இருந்தா என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ தான் வந்து கவலைப்படாதீங்க மாமா, கண்டிப்பாக கடவுள் நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனை விட்டு 3 பேர் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ரங்கா வண்டியில் போகிறத அண்ணன் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்ததுமே வந்துட்டு இந்த ரங்கா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓடி போய் கார்த்திக் வந்து பிடிச்சி அடின்னு அடிக்கிறாரு. அடித்தா வாயை திறக்க மாட்டான். சொல்லிட்டா எதுக்காக எங்கள் அப்பாவை கடத்தினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஒன்றும் கடத்தலை அவங்க அப்பாவை அப்படின்ற மாதிரி சொல்ல, வேற யார் கடத்தினா, நான் தான் கடத்தினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் வந்து எவ்வளோ அடித்தாலும் சொல்லலை. அடி உதவுற அளவுக்கு கூட அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, அதுக்கேற்ற மாதிரியே வந்து அடி பிரித்த மேயுமே சொல்லிடுறேன் இது எல்லாத்தையுமே வந்து பண்ண சொன்னது ரம்யா மேடம் தான் அப்படின்ற மாதிரி வாக்குமூலத்தை கொடுத்துட்டான். ஆகா மாட்டினி அடி இப்போ வைக்கிறேன்டி ஆப்புன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ போயிட்டு ரங்காவை நிறுத்தி ஆதாரத்தோடு போய் நிற்கிறாங்க. இப்போ தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கேஸே வந்து எடுத்துக்கிட்டு கேஸை எடுத்ததுமே உடனடியாக இப்போ வீட்டை விட்டு வெளியே போய் ரம்யாவை கைது பண்ண வீட்டுக்கு வந்து கைது பண்ண வர்றாங்க. மேடம் உங்களை கைது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன எதுக்காக கைது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை மேடம் உங்களை வந்து கைது பண்ணுறது நீங்கள் வந்து கடத்தல் வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரிய வருது, அதில் நீங்கள் தான் மெயினுன்னு எங்களுக்கு தெரிய வருது, அதனால தான் நாங்கள் கைது பண்ண வந்திருக்கோன்னு சொல்ல, சார் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மேடம் நான் உங்களுக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணேன், ஆதாரம் கையில் இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து திணறிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்தது வேற, இப்போ இருந்துட்டு இருக்கிறது வேற. ஏன்னா ஒரு வாட்டியுமே வந்து பல பிரச்சனைகள் வந்து நடந்து முடியுது. ஆனால் இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரம்யாவை கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. ஓகே பாய்.